ஒரு தாய் தகப்பனை கொண்டு வந்து முதியோர் இல்லத்திலே விடப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தில் அதை போன்ற ஒரு அவலம் வேறு எதுவும் கிடையாது. வீட்டிலே பெயரெல்லாம் அன்னை பெயர் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள். யாரோ ஒரு கவிஞன் எழுதியது போல், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அநாதை இல்லம். அந்த வீட்டிலே தன்னுடைய தாய்க்கு கூட இடமில்லை, ஆனால் வீட்டுக்கு பெயர் அம்மாவுடைய பெயர். ஆனால் அம்மா எங்கே என்று கேட்டால் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு முதியோர்களை மதித்தல் பராமரித்தல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனையோ முதியவர்கள், எத்தனையோ வயதானவர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே சாவை எதிர்பார்த்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் இல்லாமல் இல்லை, பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், கட்டி கொடுத்த இடத்திலே பெண் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், ஆண் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை யாரும் பொறுப்படுத்தி பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்பதை போல முதியோர் இல்லத்திலே உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய அந்திம காலத்தை, மரண காலத்தை, யாரெல்லாம் எங்களுக்கு சீக்கிரம் மரணம் கொடுத்து விடு என்று சொல்லுகிற அளவிற்கு தங்களுடைய கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், இவர்கள் குறித்து நாம் என்ன சொல்ல? இவருடைய பிள்ளைகளுடைய குறித்து, வருங்காலம் குறித்து நாம் என்ன சொல்ல? பார்க்க ஆள் இருந்தும் தனியாக விடப்படுகிற ஒரு முதுமை ரொம்ப கொடுமையானது. அவர்களுடைய கண்களிலிருந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று யாராவது ஒரு பெற்றோர் அழுது கண்ணீர் வடித்து விட்டால், உண்மையை சொல்லுகிறேன், நம்முடைய சந்ததிகள் நாசமாகுவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் போதும். ஒரு தாயோ தந்தையோ வயதான காலத்தில் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று பத்துவா வாயிலே சொல்ல வேண்டும் என்பதல்ல. பத்துவா என்றால் வாயிலே சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் என்பதல்ல. உள்ளத்திலே நினைத்து குமுறுகிற அந்த குமுறல், அந்த உள்ளத்திலே வருகிற ஒரு விசும்பல், கண்களிலே கசிகிற ஒரு கண்ணீர் துளி போதும் நம் பரம்பரை பஸ்மமாக மாறுவதற்கு அந்த கண்ணீர் போதும். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய இடங்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் தாயையும் தந்தையும் வைத்து பராமரிப்பதற்கு ஆள் இல்லை. இதுவே 2-3 பொம்பளை புள்ள இல்லை 2-3 ஆம்பளை புள்ளன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசம். 15 நாளைக்கு அன்னை வீட்டில் ஏறி, மிச்சம் 15 நாளைக்கு தம்பி வீட்டுக்கு போ, அதுக்கு பிறகு 10 நாள் என் வீட்டுக்கு போ என்று அவர்களை அப்படி ஓரம் கட்டப்படுகிறார்கள். ஏன் காலம் முழுவதும் என் தாய்க்கு நான் உணவு போடுகிறேன், சாப்பாடு போடுகிறேன் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் ஏன் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள்? அவர்கள் இருப்பதால், சாப்பிடுவதால் நமக்கு ஒன்றும் ரிஸ்க்கு குறைந்து போவதில்லையே, அல்லாஹ் தானே தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எந்த வீட்டில் ஒரு பெரியவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கவில்லையோ, யார் பெரியவர்களுக்கான கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவன் இந்த முஹம்மதை சார்ந்தவன்.